என்னை குறித்த சாட்சி நிறைய இடத்துல நான் சொன்னதில்லை. மரணத்தின் விளிம்பை நான் தொட்டுட்டேன். உயிர் போக போகுது. அப்பாவும் கூட என்னை தூக்கி, ஆண்டவரே இந்த புள்ள படுற பாடம் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டார். இந்த இடத்துல எங்கள் அம்மாவை நான் பெருமைப்படுத்தி சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எங்கள் அக்காங்கெல்லாம் அன்னைக்கு எனக்காக ஜெபிக்கிற வயசில் இல்லை. அவங்களும் என்னை மாதிரி சின்ன குழந்தைங்க. என் தங்கச்சி பிறந்தாளான்னு எனக்கு தெரில. அப்பாவுக்கு மனசு தாங்கலை. வேறு குழந்தைங்க இருக்குல்ல, இந்த குழந்தை செத்தா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு என்னுடைய பாடுகளை பார்த்து அவர் மனசு இறுகி போச்சா என்னான்னு தெரில. ஆண்டவரே இந்த பிள்ளையை எடுத்துக்கோங்க. என்னை குறித்த தரிசனம் எங்கள் அம்மாக்குள்ளே இருந்துச்சு. எங்கள் அம்மா உடனே அப்பா கையிலேருந்து என்னை வாங்கி கேன்சல் பண்ணி, என்ன ஜெபம் பண்ணுறீங்க? இல்லை இல்லை இல்லை, எனக்கு இந்த குழந்தை வேணும். அன்னைக்கு பண்ண ஜெபம் தான் 42 வயது வரைக்கும் என்னை ஜீவனோட வச்சுருக்கு. இல்லைனா அன்னைக்கு மறிச்சிருக்கலாம். உங்களோட ஜெபத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு பாஸ்டர் ஒய்ஃப் ஆவேன், பிரசங்கம் பண்ணுவேன், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தரிசனம், இந்த பிள்ளைய நான் சாக கொடுக்க மாட்டேன்னு. சூழ்நிலை சாதகமாக இல்லை, கணவனும் கூட கைவிட்ட நிலைமை அன்னைக்கு. அதுதான் உண்மை. அந்த தரிசனம் நிறைவேறும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் முழங்காலுக்கு ஒரு ஆக்க சக்தி, டைனமிக் மாதிரி பவர் இருக்கு தெரியுமா? இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? பேருக்கு போகிற போக்கில் பண்ணுற ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்பார்.